எளிதில் மறைவுதேரா இறைவனை எழில் தங்கு தொழுதல் காலத்தென்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழுது கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். திருவம்பாவையில் நாம் இன்று 5வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியார்களும் கூறியுள்ளனர். மாலரியா நான் முகனும் காணமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பக்கங்களே பேசும் ஆளுரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டர்லி கோதாட்டும் சீலமும் வாடி சிவனே சிவனே என்று கோலமிடீனும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசெலோரெம்பாவாய் ஏலக்குழலி பரிசெலோர் எம்பாவாய் என்று மிக அற்புதமாக மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். சிவபெருமான் யாருக்கும் காண கிடைக்காத கடவுள். அன்பு செலுத்தினால் எளிமையாக ஓடி வந்து விடுவார். அன்பு இல்லாத இடத்தில் சிவபெருமான் அங்கே இருக்க மாட்டார். 2 பேரும் யான் எனது என்கின்ற செருக்கோடு ஒருவர் கல்வி செருக்கினாலும் ஒருவர் செல்வ செருக்கினாலும் நானே பெரியவன் என்று அவரவர்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது சிவபெருமான் நடுவில் ஜோதி பிளம்பாக அவர்களுக்கு காட்சி கொடுத்து யார் என்னுடைய அடியும் முடியும் பார்க்கின்றார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று சிவபெருமான் சொன்னார். அது மாணிக்கவாசக பெருமான் கூட மற்றொரு பாடலில் சொல்வார், நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலே நீ அப்படின்னு. 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் சாமி நெருப்பு பிளம்ப அப்படி போனார். நீண்ட அதுலேயும் திருமணம் சொல்லும்போது நீண்ட மால் அப்படின்னாரு. அவர் வளர்ந்துகிட்டே போனாரா, அதனால நீண்ட மால். அவர் நீண்டுட்டு போனாரா, அதுக்கு மேலே நெருப்பு நீண்டுட்டு போகுது. அதான் சாமி நீண்ட நெருப்பும் விருப்பிலே. ஒருத்தர் முடியை பார்க்க போனார், அன்னப்பச்சி வடிவம் எடுத்து முடியை பார்க்க போனார். ஒருத்தர் பண்டியூர் எடுத்து கீழ் நோக்கி சென்றார். 2 நாளையுமே பார்க்க முடியல. இவர் மேலே போய்கொண்டே இருந்தார். தாளம்பூ அப்படி கீழே வந்து கொண்டிருந்தது. அந்த தாளம்பூவை பார்த்து கேட்டார், நீ எங்கேருந்து வேறு அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த தாளம்பூ சொன்னது, நான் சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து வருகின்றேன் அப்படின்னு. அப்படியா, எவ்வளோ நாள் ஆச்சு நீ அங்கேருந்து வர்றதுக்கு அப்படின்னு கேட்டார். பிரம்மா கேட்டார். உடனே நான் பல யுகங்களாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னதும், இன்னும் பல யுகம் நான் போகணுமா, அப்போ நீ ஒன்று செய்ய, எனக்காக போய் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி அந்த தாளம் போய் சொல்ல அது மாட்டேன்னு சொல்லிச்சு. இவர் நீ போட்டு நீ மாட்டேன்னு சொன்னால் உன்னை நான் என்ன வேணாலும் படைச்சிடுவேன், ஏன்னா படைப்பு தொழில் என்கிட்ட இருக்கிறதுனால உன்னை கீழான பிறவிக்கு அனுப்பிவிடுவேன் என்று பயமுறுத்தி ஒத்துக்க வைத்து தாளமும் போய் சொல்ல வைத்தார். தாளமும் போய் சொன்னது. அதனால் எங்கேயுமே சூடப்படாத மலராக ஆகியது தாளம். அது மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு காலத்தில் சாதிக்கலாம். என்னைக்குன்னா சிவராத்திரி அன்னைக்கு 2ஆம் காலத்தில் மட்டுமே அந்த போய் சாத்தி கொள்ளலாம். எல்லா மலர்களுக்கும் சிவபெருமானுக்கு சிறப்புடைய மலர்கள் தான். தாளம் இருந்திருக்கணும், ஆனால் பொய் சொன்னதுனால அது சூடப்படாத மலராக ஆகிவிட்டது. அதிலும் கூட சாமி கருணையோடு அந்த 2ஆம் காலத்துக்கு சேர்த்து கொண்டார். சாமிக்கு பல மலர் கொடு உனக்கு அடியினை ஒரு பணிந்திலன் ஒரு தவமிலன் என்று கூட அன்னைநாத பெருமான் சொல்றார். பரவர் அவர் பாடு சென்ற அடிகளின் பல்மலர் பரித்தியத்தேன் என்று கூட மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். சாமிக்கெல்லாம் ஒரு மலர் மட்டும் வைக்கக்கூடாது, பல மலர்களை பறித்து வைக்கணும், பல இடங்களுக்கு போகணும். தாமரை எங்கேயாவது கிடச்சதுன்னா அங்கே போய் நாங்களாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சேரியில் போய் பறிக்க போவோம். தாமரை உள்ள முள்ளெல்லாம் குத்தோம், சேரிக்குள்ளே உள்ள முள்ளாக இருக்கும் ரொம்ப. அதுக்கப்புறம் ரொம்ப முள் குத்துனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி தாமரை கொண்டு வருவாங்க நம்ம கடைக்கு, விலைக்கு வாங்கிக்கிறது. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயர்ந்த மலர்கள்லாம் கிடச்சிச்சின்னா துட்டு கொடுத்தனாலும் வாங்கி என்ன செய்யணும், சாமிக்கு சாத்தலாம். அதை மந்திரம் சொல்லி சாத்தணும் சாமிக்கு, அவ்வளோதான். பல மலர் கொடு உனது அடியினை உரம் பணிந்திரன்.
ஏதோ ஒரு பூ மட்டும் பறித்தோம் வச்சோம் சாமிக்கு அப்படின்னு இல்லாமல் பல மலர்களெல்லாம் பறித்து சாமிக்கு வைக்கணும். அதுக்காக நாம் நேரத்தை செலவிடணும். இரவுக்கு மலர் பறிப்பதற்கு நேரத்தை செலவிடணும். அதுலேயும் மலர் பறித்து கை தேஞ்சிடணுங்கிறது தேயிற அளவுக்கு பறிக்கணுமா. அப்போ சாமி சொல்கிறார்ல, நகமலாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி முகமலாம் கண்ணீர் மல்க முன் தொண்டர் பணிந்தேத்து மகமல் நாள் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாக்கே அப்படின்னு யார் சொல்கிறா? அப்போ சாமி சொல்கிறார். ஏன்னா இந்த அளவுக்கு பூ பறிச்சாதான் முகத்தில் கண்ணீர் மல்கும். அதிக நேரம் மலர் பறிப்பதுக்கு நீங்கள் செலவிட்டீங்கன்னா இப்போ ராசாயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்லாமே பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த பணியை நீங்கள் இங்கே பறிப்பீங்களா? சரி, சிறப்பு. இங்கே ஒரு நந்தவனம் வந்துருச்சு, அதனால் சிறப்பு. அவரவர்களுக்கு எங்கே பக்கத்தில் கிடைக்கும் அந்த மலர்களை எல்லாம் அதிக நேரம் பறித்து சாமிக்கு கொண்டு போய் மந்திரத்தை சொல்லி சாத்தணும். இல்லைன்னா ஐயர் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் போய் சாத்தினா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சென்று அடையாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு மந்திரம் சொல்லாமல் போய் சாத்துவீங்களா, அது சுவாமிக்கு போய் சென்றடையாது. அதனால் ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க மந்திரம் சொல்லி சாத்திடுவாங்க. எல்லாத்துக்குமே மந்திரம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் கிடையாது. சாமிக்கு எது கொடுத்தாலும் மந்திரம் சொல்லி தான் கொடுக்கணும். சாமிக்கு நைவேத்தியம் கொடுத்தாலும் ஓம் தத்புருஷவத்ராய நம அப்படின்னு சொல்லணும். சாமிக்கு மலர் பறித்து கொடுத்தாலும் அது ஓம் ஈசானமூர்த்திய நமன்னு சொல்லணும். அப்படி ஒவ்வொரு கிரிக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. மந்திரம் சொல்லாமல் சாத்தினோம்னா சிவபெருமானை போய் சென்றடையாது. அதனால தான் ஐயர்கிட்ட கொடுத்து நாம் சாதிச்சோம். அப்படியே இந்த மலர் பொய் சொன்னதுனால இங்கு சூடப்படாத மலராக ஆகியது. கருணையோடு பெருமான் அந்த 2ஆம் காலத்தில் சூடும்படி செய்தார். பிரம்மா பொய் சொன்னதுனால அவருக்கு எங்கேயுமே கோயில் இல்லாமல் ஆகியது. மாலரியா நான்முகனும் காணா மலையினை, மால்னா திருமால், நான்முகன்னா பிரம்மா, 2 பேரும் போய் காண முடியாத மலை. அதாவது யான் எனது என்கின்ற செருக்கோடு போகின்றவருக்கு அது அண்ணாத மலை. அண்ணாமலை என்ன அர்த்தம்? நெருங்க முடியாத மலை. யாருக்கு? யான் எனது என்கின்ற செருக்கோடு செல்பவருக்கு அது நெருங்க முடியாத மலை. காணா மலையினை. ஆம், விஷ்ணு போனார், அவராலையும் பார்க்க முடியல. அவர் உண்மையை ஒத்துக்கொண்டார். விஷ்ணு வந்து பெருமானே உங்களுடைய திருவடியை அடியாரும் பார்க்க முடியவில்லைன்னு சொன்னார். அதனால் அவருக்கு 108 திவ்ய தேசங்களையும் வழிபட பக்தர்களையும் யார் கொடுத்தா? சிவபெருமான் தான். ரெண்டாவது, எல்லா தெய்வமே சிவபூஜை செய்து தான் அவங்க தெய்வமாக இருக்காங்க. இது அவங்களுக்கு. அதனால் மற்ற தெய்வத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. எல்லாவரையும் பார்த்தா வணங்கிக்கணும். வணங்குதல் வேற, வழிபாடு வேறு. வழிபாடு என்பது நம் நெஞ்சில் வைத்து பூசிக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமானாகத்தான் இருக்கும். கனவிலும் பிற தெய்வம் நினையாது என்கின்ற நிலையில் அமைக்கும். அப்படி மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். வெளியில் உள்ள பெண்ணு சொன்னான், நீ நேற்று அப்படிலாம் சொன்னேன், சாமி பார்த்தோன்னு வேற பொய் வேற சொல்கிற, நீ நாமெல்லாம் அறிவோம்ல அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறேன். போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே, பொய்யே நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த வெளியில் உள்ள பொண்ணு சொல்கிறேன். வந்து கூப்பிட வந்தா பாருங்க, அது பொண்ணு பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கிடைக்கிறேன். பால் தேன் இதெல்லாம் சாமிக்கு கொடுப்போம்னு சொல்லி நீ என்ன செய்கிற, பொய் சொல்கிற. அப்படி பாலூர் தேன்வாய் படிரி அப்படியெல்லாம் பேசுனேன். பாலும் தேனும் போல் நீ என்ன செஞ்ச, பேசுன. நாமெல்லாம் அறிவோம் சிவபெருமான. அப்படி மாலரியா நான்முகனும் காணாத மலையினை, அப்படிப்பட்ட பெருமான நாமெல்லாம் அறிவோம் என்று நீ பொய் தானே சொன்ன. நீ அப்படி சொல்லியிருந்தானே நீ என்ன செஞ்சிருப்ப, எதிர்ச்சிருப்ப. இல்லை, நீ இப்படி எந்திக்காமல் உறங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீ வந்து பொய் சொல்லுகின்றாய் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடைவா. ஞானமே, ஞானம்னா உலகம்னு அர்த்தம். விண்ணே, விண்ணுலகம். பிறவே, பிற உலகம். எந்த உலகத்தாலையும் யாராலையும் அறிய முடியாத கடவுள் யாருன்னா சிவபெருமான். மூவரும் 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திருந்த வார்கலங்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பு மிகும் என்று மாணிக்கவாசக பெருமான் அருமையாக சொல்கிறார். யாரும் காண கிடைக்காத கடவுள் நமக்காக உருவம் தாங்கி வருகின்ற நிலை தான் இது. ஞானமே, யாரும் காண முடியாது உலகம். இந்த உலகம் எந்த உலகமும் காண முடியாது. ஞானமே, விண்ணே, எத்தனையோ உலகங்கள்லாம் இருக்குது. குறிப்பிட்டு சொல்வது 224 கோணங்கள். 224 கோணங்கள்லையும் ஒவ்வொரு கோணங்களையும் எத்தனையோ கோடி அண்டங்கள். அப்போ 224 கோடியில் எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கும்? இது ஒரு குறிப்பிட்டு சொல்வது. அதுக்கு மேலேயும் கோணங்கள் உண்டு. மதிப்பாக சொல்வது 224 கோணங்கள். அதுபோல் எத்தனையோ கோடி உயிர்கள் எத்தனையோ அண்டங்களில் எங்கெங்கேயோ வசிக்கின்றன.
நாம் இதுதான் பெருசு நினச்சிட்டு இருக்கோம். இந்த பூலோகம் ரொம்ப பெருசு, இதுக்கு மேலே உலகம் கிடையாது நாம் நினச்சிட்டு இருக்கோம். எத்தனையோ கோடி உலகங்கள்லாம் இருக்கு. எல்லா உலகமும் ஆனாய் நீ. எல்லா உலகமும் யாருக்குள்ள தான் இருக்கு? சிவபெருமானுக்குள்ள தான் இருக்கு. அதனால அவர் எல்லா பொருளையும் கலந்து இருக்கார். அரியானை, அந்தரதம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை, அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை, தேரை பாலை திகழொலியை, அது இப்போ சொன்னோம்ல, மற்றை கரியானை, கனலை, காற்றை, கனைகடலை, குளவரையை, கலந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற பொலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவான். இப்படி சொல்றாரு பாருங்க அப்பசாமி. கலந்து நின்ற பெரியான், நம்ம எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களையும் கலந்து நின்ற பெரியான் சிவன். அதை பற்றி ஒரு நாள் கூட பேசலைன்னா நமக்கு அன்னைக்கு இறந்த நாளாயிடும். காலையில் கருணையோடு நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் சாமியை பற்றி சிந்தனைக்கு சாமி கொடுத்துருக்காரு. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? நமக்கு சிவப்புல தான் போகும்ல. அதனால் இங்கே கேட்குறவங்களுக்கு பெரிய பாக்கியம். எத்தனையோ பேர் வந்து ஓடிட்டாங்க பார்த்தீங்களா? அது யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கும் அவங்களுக்கு அது ஆனால் மலையும். நம்ம கேட்ட விஷயமா இருந்தாலும் கூட சிவபெருமானை பற்றி கேட்கமா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே நம்ம இது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் திரும்ப திரும்ப சாமியை பற்றி கேட்க தான் சாமி மேலே நமக்கு அனுபவம். அப்படி யாரும் காண முடியாத கடவுள் எல்லா உலகமும் அவருக்குள், எல்லா உலகமும் ஆனால் ஞானமே விண்ணே விண்ணுலகத்துள்ளவர்களாம் காண கிடைக்காத கடவுள். 33 கோடி தேவர்களும் காண கிடைக்காத கடவுள். ஏன் அப்படின்னா அவங்க வந்து எந்த நேரமும் இன்பத்தையே துய்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சிவபெருமான வழிபடுறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது விண்ணுலகத்தில் உள்ளவங்க. அதனால் அவங்களும் அறிய முடியாதவர்கள் அப்படின்னா விண்ணே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இயக்கிவாறு 64 வரை எங்குணம் செய்த ஈசனே அப்படின்னு மாணிக்கவாசகர் பாட்ட பாடுறார். இந்த விண்ணுலகத்தில் எத்தனையோ வகை ஜாதிகள்லாம் உண்டு. கந்தவர்கள், இயக்கர்கள், இயக்கியர்கள், கிண்ணறர்கள், அப்படின்னு நிறைய ஜாதிகள் இருக்குது. அதில் இயக்கிமாரர்கள் ஒரு ஜாதி, இயக்கர்கள், இயக்கிமாரர்கள். இயக்கர்கள்னா ஆணு, இயக்கியர்கள்னா பெண்ணு. அந்த சொர்க்கத்தில் அனுபவித்து கொண்டிருக்கும் போது, அந்த விண்ணுலகத்தில் இந்த போகத்தை அவர் அனுபவித்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் சிவபெருமானை மறந்து அந்த இன்பத்தை துய்த்து கொண்டிருப்பார்கள். அதில் 64 பெண்கள் மட்டும் சிவபெருமானை நினைந்து வழிபாடு செஞ்சாங்களாம். அவங்களுக்கு சிவபெருமான் தன் எண்குணத்தை பதிய வைத்து முக்தியை கொடுத்தார் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். இயக்கிவாறு 64 வரை எண்குணம் செய்த ஈசனே. நம்ம சமயம் என்ன சொல்லுது? நம்ம சமயத்துக்கு எது முக்தி அப்படின்னா எண்குணம் பதிய வைத்தலே முக்தி. அப்போ அந்த 64 பெண்கள் மட்டும் விண்ணுலகத்தில் இருந்தாலும் கூட சிவபெருமானை நினைந்து வழிபாடு செஞ்ச காரணத்தினால சாமி அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தார். ஆனால் அன்பு எங்கே இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு? முக்தி. அன்பு இல்லாமல் செய்த வழிபாடு பயன்பெறார். ஏற்கனவே கங்கை ஆடினன், காவிரி ஆடினன், பொங்கு கங்கை குமரித்துறை ஆடினன், எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லை என்று சொல்வதற்கிணங்க நான் கங்கையில் போய் குளித்தேன், காவிரியில் போய் குளித்தேன். சிவபெருமானோட அன்பு இல்லாமல் நீங்கள் எங்கே குளித்தாலும் என்ன செய்ய முடியாது, பயன் கிடையாது. அப்படி ஞாலமே விண்ணே பிறவே பிற உலகங்களும் யாரும் அறிய முடியாதவர் சிவபெருமான். ஞாலமே விண்ணே பிறவே அவங்களெல்லாம் அறிவறிய கடவுள் சிவபெருமான். பிற உலகங்கள் எல்லா உலகத்துலேயும் எத்தனையோ உயிர்கள்லாம் வசிக்குது. அவங்களாலையும் பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கலர் இறைச்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானின் பெரும் சீரப்பினாரு மாணிக்கவாசகர். சாமி இப்படிதான் இருப்பார், நடராஜ முகத்தில் இருப்பார் அப்படின்னா அதுக்கும் அப்பால் இருப்பார். சிவலிங்கம் தான் இருப்பார் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கும் அப்பாற்பட்டு இருப்பார். ஜோதியா வழிபட்டோம்னா அதுக்கும் அப்பால் இருப்பார். நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கிடையாது. ஆனால் நீங்கள் நினைத்தால் அந்த வடிவம் தாங்கி வந்து அரிசி எப்படி சாயினும் ஏத்துவின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாம். நீங்கள் எந்த வடிவத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வடிவம் தாங்கி உங்களுக்கு வந்து அருள் செய்ய தயாராக இருக்கார். நீங்கள் நடராஜ முகூர்த்தத்தை நினச்சா நடராஜராக வருவார், சிவலிங்கத்தை நினைச்சா சிவலிங்கமாக வருவார். நீங்கள் எந்த முகூர்த்தத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உருவம் தாங்கி வந்து சிவபெருமான் அருள் செய்வார். அதுக்காக தான் நமக்காக 25 மாகேஸ்வர முகூர்த்தம் எடுத்து வர்றார். காலசங்கார மூர்த்தி, காமசங்கார மூர்த்தி, சரங்கர சங்கார மூர்த்தி, திரிபாத மூர்த்தி, ஏகபாத மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, கல்யாண சுந்தர மூர்த்தி, ஹரியத்தர், இப்படி எத்தனையோ வடிவம், தட்சிணாமூர்த்தி போன்ற வடிவங்களெல்லாம் எடுத்து
நமக்காக வந்து அருள் செய்வதற்கு எத்தனையோ பலங்கள்லாம் இருக்கு. அடுத்த பாட்டு அதுதான் சொல்கிறேன். அடுத்த வரியில் பிறவே அறிவறியான் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டொருளி கோதாட்டும். கோலத்தை காட்டுறாரு. எங்கேருந்து? அருவ நிலைக்கும் தாண்டி சொருவ நிலையிலிருந்து நமக்கு கொஞ்சம் இறங்கி அருவ நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் பரசிவனும் பராசக்தியுமாகி சிவமும் சக்தியாகி நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக உருவந்தாக்கி வர்றாரு. ஏற்கனவே நேற்று சொல்லல, சுத்தமான மழைநீர் கீழே வரும்போது சாக்கடைக்கு வருதா, இந்த சாக்கடை போல் நம்ம இருக்கிற நமக்கு நமக்காக சாக்கடையில் கடை வைக்கிறாரு சிவன் வந்து நமக்கு அருள் செய்யும் விதமாக வர்றாரு. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும். அப்படி நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எண்ணில்லாத கோலத்தை சிவபெருமான் தனிப்பார். பிறக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவாருக்கு எனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து என்கிறான். உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விலை யாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். இப்போ நாம சாமி பார்க்க முடியுமா? அவன் தான் காட்டணும். நீ வந்து காட்டினாய் கணக்கு முடியும். அப்போ நாமும் பார்க்க முடியாது, அவர் தான் வந்து காட்டணும் தன்னை. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி வயானத்தான் அவன் வாரசடையான் அவன் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓர் ஊரனும் வல்லன் ஓர் உருவமும் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினாள். இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும். அவன் அருளே நமக்கு கண்ணாக வந்து காட்டினாத்தான் நாம சிவபெருமானை பார்க்கணும். நம்ம அறிவு கொண்டு நான் பார்த்துருவேன் அப்படின்னு நினச்சி போனால் தன்முனைப்போடு போனால் சிவபெருமான் காட்சி கொடுப்பான். அப்போ அந்த முனைப்பு நமக்கு இருக்கணும். இறைவனை எடுத்த இந்த பிறவியில் எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற உழைப்பு இருந்தால், இறைவன் மேல் அன்பு அதிகமாக இருந்தால் நாம் எடுத்த இந்த பிறவியில் என்ன செஞ்சிடலாம். எதே சொன்னோம்ல, சைவ சித்தாந்தத்தையே சிவன் திருக்கடை கஞ்சேத்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் முடிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி வித்தாந்த படுகொலியில் படிந்து வீழ்வர். இது என்ன பிராந்தே என்று சிவஞான சித்தியார் நூல் நமக்கு சொல்லுது. எடுத்த பிறகுல போயிடலாம், இங்கே ஒரு பிறப்பு இல்லாமல் ஆக்கிடுவார். ஆனால் சித்தாந்தத்தை வழி கடைபிடிக்கணும். ரொம்ப அதை விட ரொம்ப குயிக்காக போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அடியார்களுக்கு செய்ய செய்ய போய்கிட்டே இருக்கலாம், சீக்கிரம் போயிடலாம். சிவஞான செயலுடைய கையில் தானும் திலமளவு செய்து அடியார்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அது திலமளவு செய்தாலே அது நிலமலை போல வளர்ந்து பவமாய கடலில் அழுத்தாது. பிறவில் அழுத்தாமல் தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரிகிரி யோகம் தண்ணில் சாராமல் நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நடிக்கின்றானே. இந்த மாதிரி சரிகிரி யோகம்லாம் பண்ண வேண்டியதில்லை. சாமி டைரெக்டாக தவலோகத்தில் போய் பிறக்க வச்சு அங்கே இருந்த மாதிரி மோட்சத்தை கொடுத்துருவேன். டேரெக்டாக திருவடிக்கு போயிடும் இந்த உயிர். அடியார்களுக்கு செய்யணும். சரிங்களா? அது முடிஞ்ச அளவுக்கு இப்போல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் ஏற்க சொல்கிறது. திலமளவாக செய்யணும், நம்மளால் இயன்றதாக செய்யணும். ரொம்ப செய்ய முடியாட்டாலும் நம்ம சத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அது அடியாருக்கு நம்மளால் இயன்ற அளவு கொடுக்கணும். அதையும் ஒரு அடியாருக்கு நீங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நூலுக்கு 1 கோடி வருஷம் சிவலோகத்தில் இருப்பாங்க, கோடி வருஷம். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு துண்டாவது என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும். அடியாருக்கு செய்ய 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 நமக்கு சீக்கிரம் போயிடலாம் சாமிகிட்ட. சாமி வழிபாடு பண்ணுறது கூட கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் அடியார் வழிபாடு பண்ணால் சீக்கிரம் டபுள் மடங்கு சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் யாரும் காண கிடைக்காத கடவுள் மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காணாத சிவபெருமான் அறிவறியான் கோலவே கோலவே ஆட்கொண்டரளி கோதாட்டும். ஞாலமே உலகம் விண்ணே விண்ணுலகத்துள்ளவர்கள் பிறவே பிற உலகத்துள்ளவர்கள் யாரும் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் யாரும் அறிவறிய முடியாது அப்படிப்பட்ட பெருமான் நமக்காக கோலம் தாங்கி இங்கே உலகத்துக்கு வந்து நம்மையெல்லாம் ஆட்கொள்வதற்காக கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று. நேற்று அப்படிலாம் பேசுங்க. நாங்கள் இப்போ பாடிக்கிட்டு இருக்கோம்ல சிவபெருமானுடைய அவருடைய கோலத்தையும் அவருடைய சீலத்தையும் அவருடைய புகழையும் எடுத்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படியாவது என்ன செய்யணும், எந்திரிச்சு வரணும். பெண்ணே நீங்களும் எந்திரிக்காமல் இருக்கீங்க. அப்போ நீ வந்து நேற்று பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் சிவபெருமான் அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறேன். கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி அவருடைய புகழ். சீலம்னா புகழ் கொஞ்சம் கூட
நீங்கள் எத்தனை பிறவி எடுத்து நீங்கள் சிவபெருமானுடைய நூலை படித்தாலும் அவர் புகழுக்கு கொஞ்சம் கூட குறைவு வராது. அவர் குறைவில்லா நிறைவே போதில்லா அமுதே. அத்தனை நூல்கள் இருக்குது சிவபெருமானை பற்றி படிக்கிறதுக்கு. அத்தனை நூல்கள் இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? இந்திய தொலைக்காட்சிகளின்னு ஆரம்பிச்சிடும். அதை எவ்வளோ கேப் இருந்தாலும் கொஞ்சம் செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடும், ஏதாவது ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நூல்களெல்லாம் எடுத்து என்ன செய்யணும்? நூலறிவு நமக்கு வேணும். நூலறிவு கொண்டு நுழைமின் அப்படிங்கிறாரு காலைக்கிழமை சொல்கிறாங்க. நூலறிவு கொண்டு நுழைமின். நூலறிவு இருந்தால் தான் நமக்கு அடுத்த அனுபவ அறிவு வரும், இல்லைன்னா வராது. சரி, நூலறிவு படிக்க முடியலனாலும் விஷயத்தை கேட்கவாது செய்யணும். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு இருக்காங்க. கற்க முடியாதவங்க என்ன செய்யலாம்? கேட்கணும். நான் ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு வந்தேன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? 5 நிமிஷத்தில் கட்டலாம். அப்போ 5 மணி நேரம் படிச்சுட்டு வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் கட்டலாம். அப்படி சிறப்பு கற்றல் கேட்டல். யார் பெரியவர்னாரு ஞானசம்பந்தர் பெருமான்? கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்களல் கையார் தொழுதேத்த பெற்ற மூந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் உடையவர்களே பெரியவர்கள் அப்படின்னாரு. அப்போ அதில் நம்ம சிறந்து விளங்கணும். கற்க முடியல கேட்கணும், கேட்டு கடைசி உட்காந்து சிந்திக்கணும். சிந்தித்ததுக்கப்புறம் ஒரு தெளிவுக்கு வரணும். தெளிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் உண்மையான சமயம் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துக்குள் வந்து அந்த சமயம் என்ன சொல்கின்றது என்பதை அறிந்து அந்த சமயத்துக்குள்ளே உள்ளே புகுந்து சமய தீட்சை விசேட தீட்சை போன்ற தீட்சைகள் எல்லாம் எடுத்து அதன் வழி நாம் நடக்கணும். அதான் நிட்டை கூடுதல். அப்படியே ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டி போதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று எனக்கு சிவனே சிவனேன்னு சொல்லிட்டு இப்போ நீ உரைக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற. சிவனே சிவனே என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? கோலம் எடுக்கின்றோம். நீ அதை என்ன செய்ய மாட்டேங்க, உணர மாட்டேங்கிற. உணராய் கான் அப்படிங்கிற. உணரணும்ல. நேற்று அப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு உடங்கிட்டு இருந்தா என்ன பெண்ணே? நாங்கள் அவருடைய புகழை பாடிக்கிட்டு இருக்கோம், அவரை நினச்சி உருகிக்கிட்டு இருக்கோம். அப்படியாவது நீ என்ன செய்யணும்? அந்த புகழ் பாடலை கேட்டதுமே நீ எதிர்ச்சிருக்கணும். ஆனால் அதை நீ உணராமல் இப்படி தூங்கி கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு அந்த பெண்ணு கேட்குறான். வெளியில் வந்த பெண்ணு உள்ளே இருக்கிற உறங்கி கொண்டிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான். ஏன்னா உணர்வு வரணும். சாமியுடைய புகழை கேட்டதுமே இப்போ மாணிக்கவாசர் அப்படியே போனார். எங்கேயாவது திருப்பரங்குன்றத்துலேருந்து மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றைக்கு தொண்டி மாநகரத்துக்கு குதிரை வாங்க போய்ட்டு வந்தாங்க. அப்படி போய் கொண்டிருக்கும்போது இடையில திருப்பரங்குன்றையில் திடீர்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அவருக்கு மட்டும்தான் கேட்டது, வேறு யாருக்குமே கேட்கல. அப்படியே அமைதி அப்படி நின்று பார்க்காரு. ஓம் சிவாய நம அப்படிங்கிற அந்த ஓசை மட்டும் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. காவலர்கள்லாம் கூப்பிட்டு கேட்காரு, ஏதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றுமே கேட்கலங்க. அந்த பக்குவம் உடையவர்களுக்கு தான் கேட்கும், மற்றவர்களுக்கு கேட்காது. உடனே ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு போய் நீ போய் பார்த்துட்டு வா, அங்கே யார் இருக்காங்களோ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறார். அவர் ஒருத்தர் மட்டும் போகிறார். அவர் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவர். போய் அப்படி பார்த்தார்ல, சிவபெருமான் அப்படியே தஷ்டாமூர்த்தி கோலத்தோடு உட்காந்து 999 சிவகணங்களே உட்கார வச்சு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தார். பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்தார் மாணிக்கவாசர்கிட்ட. சாமி இது அமைச்சரே, அங்கே ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்றாரு. ஆனால் அங்கே உட்காந்துருக்காரு யார்? சிவபெருமான் தான் உட்காந்துருந்தார். சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தாருன்னு சொன்னது உடனே வேகமாக ஓடி போய் அவர் கையில் வச்சுருந்த அந்த ஏடை, இது என்ன சாமின்னு கேட்டார். இது சிவஞான போதம் அப்படின்னு. சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? ஏற்கனவே அவர் குருநாதர் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு மாணிக்கவாசர். இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்களே என்னுடைய குருநாதராக ஆவீர்கள்னு சொன்னதும் உடனே சுவாமி சொன்னார், சிவம் என்பது ஒப்புயர்வற்றது, உயர்வானது, நிலையானது அப்படின்னாரு. அப்போ ஞானம் என்றால் அதை பற்றி அறிவது ஞானம் அப்படின்னாரு. போதம் என்றால் அதை பற்றி தெளிவது போதம் அப்படின்னாரு. உடனே திருவடியில் விழுந்தார். சாமி திருவடியில் விழுந்தார். உடனே சிவபெருமான் 2 திருவடியும் தூக்கி அவர் தலைமையில் வைத்தார். இணையார் திருவடியன் தலைவேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அப்பயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்போ சிவபெருமானுடைய பாதம் அவர் மேலே பட்டதோ அப்பயே அவர் உலகத்துக்கு மேலே உள்ள வெறுப்பெல்லாம் உலக வெறுப்பு வந்துடுச்சு. உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகு மல வெறுப்பும் எல்லாம் தன் தாழ்வை சொக்கனாதான் சொல்கிறதுக்கு என்னங்க எல்லாத்தையும் திருவடியில் கொண்டு போய் வச்சுட்டேன். கொண்டு வந்த பணத்தையும் சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டார். குதிரை வந்தார்ல, கொண்டு வந்த பணத்தை கூட சாமி பாதத்தில் வச்சுட்டார். அவர் என்ன செஞ்சார்? சாமி தலைமை அடியார் ஒருத்தர் கூப்பிட்டாரு. இந்தாப்பா உனக்கு ஒரு பங்கு, நீ அடியார் விஷயத்தில் பங்கு. வரி கையேந்தி வராங்கல்ல அவங்களுக்கு ஒரு பங்கு. அதுக்கப்புறம் கோயில் கட்டுவதுக்கு ஒரு பங்கு. 3 பகுதியாக பிரிச்சிட்டார். இது வாதவடிகள் புராணத்தில் வருது. இப்படி 3 பகுதியாக பிரித்து சாமி அவருடைய பொருளை எல்லாம் சிவபுண்ணியமாக மாற்றினார். அதனால தான் அந்த மன்னர் கொடுத்ததுனால அந்த மன்னரையும் சிவபெருமான் ஆட்கொண்டார். இது அவங்களுக்கு
நம்ம பணம் கொடுத்தா கூட, நம்ம செயலுக்கான பணமாக கொடுத்தா கூட அதுவும் சிவபுண்ணியமாக ஆகும் என்பதை மறந்துடக்கூடாது. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது இப்போ ஒரு அண்ணன் வரைக்கும் நடப்பாங்க, என்ன செஞ்சு கொடுக்க முடியலனாலும் பணமாக கொடுத்தா கூட அது சிவபுண்ணியமாக, சிவார்ப்பணம் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அது கூட சிவபுண்ணியமாக மாறி. அதனால தான் அறிபத்திர வேண்டி பண்ணி ஆட்கொண்டார் சாமி, வந்திக்கிறவே ஆட்கொண்டார், மாணிக்காசு ஆட்கொண்டார். அப்படி ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலம் நம்மை ஆட்கொண்டறி போதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே சிவமான சிவனேங்கிறது சாமி ஒருத்தர். நீங்கள் சிவம் சொல்லுவீங்களா சிவன் சொல்லுவீங்களா? சிவனா சிவமா? சிவன் சொல்றது சிறப்பு என்னன்னா, சிவம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்வது. சிவன் என்றால் அவன் ஒருவனே முழு முதல் பொருள் என்று ஒருவது சிவன். அதான் அப்போ சாமி சொன்னார், சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழைத்திடும் யாம் ஆகில் அவன் தனையால் அவன் என்னும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்றுதான் எதிர்ப்படையும். சிவன் என்கின்ற நாமம் எதை குறிக்கும் அப்படின்னா, உயிர்களுடைய துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவன் என்றும் மங்களத்தை செய்பவன் என்றும் எல்லா உயிருக்கும் நன்மை செய்பவன் என்கின்ற பொருளும் உண்டு. இப்படி நிறைய பொருள் இருக்கு சிவன் என்கின்ற அந்த ஒரு இதுக்கு. அதனால் இப்போ எல்லா உயிருடைய துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவதுக்கு தானே, அதனால சிவபெருமானுக்கு பேரு சிவன் அப்படின்னு. அவரே கடிதம் எழுதும்போது எழுதுறாரு, மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் வருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய மொழிதுகள்னு எழுதுறாரு. சிவபெருமான் கடிதம் எழுதும்போது எப்படி எழுதுறாரு, மன்னிய சிவன் யான் எழுதி கொண்ட மடல் என்னவென்றால் அப்படின்னு சாமியை சொல்றாரு. அந்த நேரத்தில் சிவன் போட்டுக்கலாம்ல, போடல சிவன் அப்படின்னு போட்டுருக்க. சிவபெருமான் எழுதுற பாட்டு. அதனால வேற எந்த தெய்வத்துக்கு இல்லை, அது ஒரு தனிச்சிறப்பு சிவபெருமானுக்கு மட்டும்தான். எந்த தெய்வம் எழுதுனதும் இங்கே பூலகத்தில் பாட்டுலாம் கிடைக்கல, ஆனால் சிவபெருமான் எழுதுனதான் பூலகத்தில் கிடைச்சி. அதனால தான் நம்ம சிவபெருமான முழுவதற் பொருள் என்று நம்ம போகின்றோம். அப்படி கோலம் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான். இப்படி நாங்கள் பாடியும் நீ என்ன செய்ய மாட்டீங்க, உணராமல் இருக்கிய பெண்ணே உணராய் உணராய்க்கான். ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, கூந்தலை நல்லா வாசனை திரைகள்லாம் தடவி உறங்கிட்டு இருக்க. ஏலக்குழலின்னா அந்த வாசனை திரைகள் அந்த இதெல்லாம் தடவி நீ உறங்கி கொண்டிருக்கின்றாயே. ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த வெளியில் வந்த பெண்கள் எல்லாம் அந்த உறங்கிட்டு இருக்க பெண்ணை பார்த்து எழுப்புறாங்க. இன்னும் அந்த பெண் எழுந்தவனா இல்லை. இப்போ 5 பாட்டு வந்துருச்சு, 5 பாட்டு இன்னும் எழுந்திக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா உறங்கிக்கிட்டே விழிச்சுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு, எந்திக்க மாட்டேங்குது. ஏன்னா மார்கழி குளிர் தாங்க முடியல, அப்படி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த உள்ள இருக்கிற பொண்ணு. இனிமே தான் எந்திரிச்சு எல்லாரும் என்ன செய்ய போறாங்க, வரப்பாங்க. அடுத்த பாட்டில் என்ன நடக்குங்கிறது நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. ரெண்டாவது இந்த பாட்டு வந்து முக்கியமானது என்னன்னா, சாமி சொருப நிலையிலிருந்து இந்த பரிவாகம் இல்லாத இந்த உயிர்களை, நம்மளும் பரிவாகம் இல்லாமல் இருக்கோம், நமக்கு இன்னும் நம்ம மலை பரிவாகம் வரல. நாம் எதில் இருக்கோம், கேவல நிலையிலிருந்து இப்போ தான் சகல நிலைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம சகல நிலையில் இருந்து நம்மளை சாமி என்ன செய்யாரு, பக்குவ முறை செய்வதற்கு இருவினை ஒப்பை வரவழைப்பார். இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா மலை பரிவாகம் ஆயிடும். மலை பரிவாகம் ஆயிடுச்சுன்னா சத்தினிவாதம் பதிஞ்சிடும். சத்தினிவாதம் பதிஞ்சிருச்சுன்னா ஞானம் வந்துடும். ஞானம் வந்துருச்சுன்னா அடுத்து மோட்சம் வந்துடும். இப்போ பரிவாகமற்ற நிலையில் உறங்கி கொண்டிருந்த அந்த பெண்ணை பரிவாகம் முழுவதற்காக வந்து இவங்கெல்லாம் அழைப்பது போன்று இந்த பாட்டை அமைச்சிருக்காரு யாரு, மாணிக்கவாசகர். அது சாமி தன் இறங்கி வர கோலம் அப்படின்னு சொல்றாருல, கோலமும் நம்மை ஆட்கொண்டறி போதாட்டம். அதாவது உருவமற்ற நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி, சொருவனிலிருந்து கொஞ்சம் இறங்கி, அருவ நிலையிலிருந்து, அருவ நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி அருவுருவ நிலையில வந்து, அருவுருவ நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி உருவ நிலை தாங்கி வந்து இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக இறங்கி இறங்கி வந்து அருள் செய்யறதுனால கடைசி உருவம் வந்துட்டாலே அது சக்தின்னு அர்த்தம். உருவமற்ற நிலையில சிவம், உருவம் தாங்கிருச்சுன்னா அது சக்தி என்று பேர். நினைப்பது சிவம், முடிப்பது சக்தி. இப்படி பாதத்தை காண்பித்து காண்பித்து ஒவ்வொரு பாடல்களும் பாடுறதுனால இது சக்தியை வியந்தது. திருவம்பாவை பாடல் முழுவதும் ஒவ்வொன்றும் சக்தியை வியந்ததுன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ உருவம் தாங்கி வர்ற நிலையில் என்ன பேரு, சக்தின்னு தானே பேரு. அதனால இது சக்தியை வியந்தது என்று நாம் சொல்கிறோம். அருமையான பாட்டு. எப்படி பாடுவீங்க நீங்க? பாலறியா நான் முகனும் காணாமலை இணை நாம் போலறிவோம் என்றுள்ள முகங்களே பேசும் ஆடுரு தேன்வாய் அடிக்கடை திறவாய் ஞானமே நின்னே பிறவே அறிவறியான் போலவும் நம்மையான் கொண்டருடி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே
உனதே என்று ஓடமிடீனும் உணராய் உணராய் தான் ஏழக்குல நீ பரிசெலோரையான பாட்டு அழிக்காத நமக்காகவே இந்த திருவம்பாவைய நாம் பாட வேண்டும் என்பதற்காக இது பாடியாவது உயரும் நமக்காக கொடுத்துருக்காங்க. கொடுத்ததை நம்ம பாடுறதுக்கு என்ன செய்யறோம்? வருஷத்துக்கு ஒருக்கா தான் பாடுறோம். இனி அடுத்த வருஷம் எப்பங்க? அப்போதாங்க திருவம்பாவே எடுப்போம். இந்த இடைப்படை காலம் எப்போ எடுப்போம் தெரியுமா? முற்றோதுல போய் படிப்போம். மற்ற நேரத்தில் இதை தொடவே மாட்டோம். அதனால அந்த நேரம் பாடணும். மற்ற நேரம் அதை தொட மாட்டோம். இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் திருவம்பாவையெல்லாம் பாட வேண்டும் என்று சொல்லி இதுக்கான உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த திருவம்பாவை பாடலை கேட்டதில் அவங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவள்ளுவர் வரையும் என்று சொல்லி அடியின் உரையை நிகழ்ச்சி தெரிவிச்சுட்டோம். ஸோ இது அமைதி